பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். கிரக நிலைகளை பார்ப்போம். சித்திரை மாதம் மொத்தம் 30 நாட்கள் உள்ளடக்கியது. மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள். சந்திர பகவான் மிதுன ராசியில், கேது பகவான் கன்னி ராசியில், செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள். ராகு புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாலை மணி சுமார் 5:21 குரு பகவான் ரிஷப ராசிக்கு, மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ குரு பகவானுடைய நிலை அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் 9 நாள் சித்திரை 9ஆம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார். 21 நாள் மீனத்தில் இருக்கார். புத பகவான் பொறுத்தவரையிலையும் 3 வாரம் மீனத்திலிருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார். சுக்கிர பகவான் முதல் 11 நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம், அதாவது கடைசி 2 வாரம் உங்களுக்கு சுக்கிர பகவான் மேஷத்துக்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை. நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை வழங்குமா இல்லை சுமாராக இருக்குமா? என்னங்க கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, என்ன பெரிய சூப்பரான பலனை கொடுத்துட போகுது? கிரகங்கள் பிரச்சனைகளை தான் சந்திச்சிட்ருக்கோம், பிரச்சனை தானே வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுதான் இல்லை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புனர்பூசம் 4 பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த முதல் மாதம், இந்த ஆண்டின், இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமே சித்திரை மாதம் உங்களுக்கு பெரிய ஒரு செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள். ஒரு புரட்சி, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு நிலை இருக்கும். இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று ஒரு சகஜ நிலைக்கு, ஒரு சந்தோஷ மூடுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நிலை. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தார். சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க. தொழில் ரீதியாக சில மாற்றங்கள், உத்தியோக ரீதியாக இடமாற்றங்கள், அதனால் ஏற்பட்ட பின் விளைவுகள், விபரீதங்கள் இதெல்லாம் சில நடந்திருக்கும். ஆனால் இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருங்க? அதான் ரொம்ப முக்கியம். இந்த குரு பகவான் உங்களுக்கு 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் உடையவர். அப்போ 9ஆம் இடத்த அதிபதி 11ல் வந்து அமர்ந்திருக்கிறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சூப்பரான ஒரு விஷயம். 9ங்கிறது பாக்கியஸ்தானங்க. பாக்கியஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல, அது 11ங்கிறது சூப்பர், இருக்கிறதுலே அற்புதமான இடம். அப்போ அந்த இடத்துல வந்து 9 கூடையவன் வந்து அமர்கிறார் என்று சொன்னால், இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் பாக்கியத்தை அனுபவிக்கணுமோ உங்கள் பூர்வ புண்ணியப்படி அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஈஸிலி டு கெட். எதையும் போராடி ஜெயிக்க தேவை. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி இருக்குது, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருவா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்க. தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். அது அவருடைய வேலையை அவர் கண்டிப்பாக பார்ப்பார். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அதனுடைய செல்வாக்கை அது செய்யும் இல்லையா? அப்போ குரு பகவான் 9 கூடையவன் 11ல் இருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது நடந்தே ஆகணும்னு விதி இருந்தால் யார் தடுக்க முடியும்? நல்லது நடக்கத்தானே வரும். அப்போ 9ங்கிறது யார்? தகப்பன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். தகப்பனுக்கு சில இடர்பாடுகள் வரலாம், ஏன்னா சூரியனை சனி பார்க்குது, இடர்பாடுகள் வரலாம். ஆனால் தகப்பன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். மற்றபடி
உங்களுக்கு பாக்கிய நிறைவுகள் ஏற்படும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். வெளிநாடு போகணும்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ நம்பி சூட்கேஸ் எடுத்து கிளம்புங்க. ஃபுல்லாக சூட்கேஸ் ரப்பி கொண்டாடலாம் காசு பணத்தை. அந்த அளவுக்கு உங்களுக்கு பாக்கியமான ஒரு மாதம் சாதிக்க போகிறீங்க. என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு, அதாவது இழந்த செல்வாக்கை பெறப்போகிறீங்க. சமூகத்தில் செல்வாக்கு இழந்திருப்பீங்க. சில பேர் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்படி ஒரு மாதம் இது. என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் போய் உங்களுக்கு 10ல் உட்காந்து சனி பார்வையில் இருக்கார். குரு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் குரு 18ஆம் தேதிக்கு பிறகு வந்துடுறாருன்னு சொன்னால், அப்போ சூரியனை சனி பார்க்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் 18 தேதி சித்திரை 18க்கு பிறகு உங்கள் தந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். உடம்பு முடியாமல் போகலாம். மருத்துவ செலவு அதாவது வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். இல்லை அவருக்கு சமூகத்தில் அவப்பேர்வை வரலாம். இல்லை அவருடைய தொழில் நலிவடைந்து போகலாம். குடும்பத்தினரிடையே வாக்குவாதங்கள், வீண் சலசலப்புகள், சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் எஸ்பெஷலி இந்த ஃபைனான்ஸு துறையில் இருக்கிறவங்க இந்த மாதம் ரொம்ப இருக்கிறத அப்படியே வச்சு ஓட்டுங்க. யாருக்கும் புதுசாக கொடுக்கணும், கொடுத்ததை வசூல் பண்ணலாம் ஒழிய திரும்ப கொடுக்கக்கூடாது. இந்த கடகராசியில் இந்த ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த கொடுத்த காசு வசூலாகாது. நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது. அதனால் காசு பணம் இருந்தாலும் யார் கேட்டாலும் நீங்கள் தர வேண்டாம். சொந்தக்காரே கேட்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாலும் சரி வேண்டாம். அதனால் உங்களை பொறுத்தவரையும் பொருளாதார மேன்மை இருக்குது. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீகம் அப்படின்னாலே 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை இது வரைக்கும் சனி பார்த்துட்டு இருந்தார், இப்போவும் பார்த்துட்ருக்கார். அப்போ பூர்வீகத்தில் யாராவது ஆட்டையை போட்டு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாங்க, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டைன்னு. இப்போ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சகஜ நிலை மாறி சந்தோஷ நிலை கண்டிப்பாக வரும். பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா இடர்பாடுகள் நடந்திருக்கும், வேலை பார்க்குற இடத்துல, அவங்க படிக்கிற இடத்துலன்னு. இதெல்லாம் விலகி உங்களுக்கு இப்போ நல்லா சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஒரு 10 வருஷமாக 8 வருஷமாக 5 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு நீங்களாம் எதிர்பார்த்து வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பீங்க. அது கூட சக்ஸஸ் ஆகாமல் போச்சு. ஆனால் இப்போது அதுக்கு அருமையான ஒரு காலகட்டம். திருமணம், அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும் சில பேருக்கு. போன வருஷம் தான் ஆச்சு, குழந்தையே கிடைக்கல. இப்போ இந்த ஆண்டு திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சரி, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் சரி, இந்த கலைத்துறையில் இருக்காங்க பாருங்கள், சினிமா, அது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், அதாவது சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதில் பணிபுரியக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்தது குரு, இப்போ 11க்கு வந்துட்டார் இல்லையா, கடைசி 18ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ நிதித்துறை, நீதித்துறை இதில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம், ஒரு அருமையான அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி ஒரு சந்தோஷம் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை இழந்தவர்கள் வேலைவாய்ப்பு மீண்டும் பெறப்போகிறீர்கள். புதுசாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க அதே டிபார்ட்மெண்ட்டில், என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ சேர முடியும். இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட
ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாக இந்த மாதம் நிச்சயமாக விளங்கப் போகிறது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு 9ஆம் இடத்துல, அதாவது அதிகபட்சமாக உங்களுக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார் செவ்வாய். 8ஆம் இடம்ங்கிறது கொஞ்ச காலம்தான், ஒரு வாரம் தான் இருப்பார். இப்போது 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அல்லவா, 5 குடையவன். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறுவது என்பது எல்லா நிலையிலும் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் என்று சொல்லலாம். மற்றபடி தொழிலில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள், உத்தியோகத்திலேயும் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது சிறப்பான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு மாற்றமாகத்தான் அமையும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, இல்லை லோனுக்காக காத்துட்ருக்கீங்க, எல்லாம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குரு வந்துட்டார். இந்த கடகராசி அன்பர்கள் இனி சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது விளங்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்து அதிபதி சிறப்பாக இருக்கிறார், 11ஆம் இடத்து அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு வண்டி வாகனங்களை பழசு வச்சுட்டு புதுசு வாங்கலாம், வீடு கட்டலாம், அதாவது ஃப்ளாட் வாங்கலாம், வீடு கட்டலாம், இன்டீரியர் டெக்கரேஷன் இது போன்ற விஷயங்களில் ஒரு இன்ட்ரெஸ்டெல்லாம் நீங்கள் செய்வீங்க, விருப்பமாக இருப்பீங்க. வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் சிறப்பாகவே செயலாற்றுவீங்க. பல சலுகைகள் கிடைக்கும், பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு காலகட்டம். உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு ஒளியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் தொழிலில் திருப்பு முனை, உத்தியோகத்தில் ஒரு நல்லது நடக்கும், சலுகைகள் கிடைக்கும். கலைத்துறையாகட்டும், பத்திரிகை துறையாகட்டும், மீடியா துறையாகட்டும் எல்லோருக்குமே ஒரு பொன்னான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பூர்வீகத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள்லாம் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பிள்ளைகள் அதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட படிக்க வைப்பீங்க. உயர்கல்வி சிறந்து விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 19, 20, 21 சித்திரை மாதம் உங்களுக்கு 19, 20, 21 சித்திரை மாத தேதிகளை குறிப்பிட்றோம். இந்த தேதிகளில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டமம் வருது. இந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடக்குது, இன்னும் சந்திராஷ்டமம் வேறு. அப்போ இந்த 3 நாளும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. புதிய ப்ராஜெக்ட் புதுசாக எதுவும் துவங்காதீங்க. மற்றபடி வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. இந்த ஃபைனான்ஸ், அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் உள்ளவர்கள் அந்த 3 நாளும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. மற்றபடி நீங்கள் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா இந்த 3ல் கேது இருந்து இது நாள் வரைக்கும் பிரச்சனையை பார்த்தீங்க. இப்போது இளைய சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போகிறார்கள். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.